3, 2, 1, start. Hey buddies, welcome to Black Beast Vlog. என்னடா நீயே பீஜம் போட்டுருவியோ? ஆமா, நான் தான் பீஜம் போடுறேன். சோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா prank வீடியோ. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா prank சொல்லிட்டு ஓபனா சொல்லிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. நான் அவங்கள பண்ண போதில்ல, அவங்க என்ன பண்ண போறது இல்ல. அப்பா நம்ம வந்து ஒரு கெஸ்ட பிராங்க் பண்ண போறோம். அந்த கெஸ்ட் யாருன்னா இவங்க என்ன பிராங்க் பண்ணும்போது இவங்க கூட சேர்ந்துப்பான். நான் அவங்க பிராங்க் பண்ணும்போது என் கூட சேர்ந்துப்பான். அப்ப அவனை பத்தி அப்படியே பண்ணல சொல்லிட்டு நாங்க யோசிக்கும் போதுதான் சரி அது ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளான் செம்மையா பிளான் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதை எப்படி பண்ண போறோம்ன்றத வீடியோல பாருங்க, காத்திருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம கெஸ்ட்டை வந்து பிக்கப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். பிக்கப் பண்ணிட்டு ஒரு ஸ்பாட்ல போய் தரமா வச்சு செய்ய போறோம். அதே ஸ்பாட் நம்ம ஆன் தி வேல செய்யலாம். போற வழியில கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அவனை செய்ய போறோம். ஆமா, அப்புறம் முழுசா செஞ்சுடுவோம். இதுதான் எங்க பிளான். சோ வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்புறம் அந்த பிளான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏண்டா உனக்கு எப்பவுமே வந்து நைட்ல தான் எங்கேயாவது வெளில போகணுமா? ஏன் பகல்ல எல்லாம் போனா ஆகாதா? நைட் தான் வைப் இருக்கும் போய் சாப்பிடுறதுக்கு. இவன் காலைல அந்த வைப் இருக்காதா? காலைல வெயில் அடிக்கும், லைட்டா கருத்துருவேன். லைட்டா கருக்க மாட்டேன், ரொம்ப கருக்க. இவர் அப்படியே சிம்ரன் கலர், ஒரு கருத்துரு வரான் மூஞ்சி ஆலியும் பாரு. நீங்க அதே கலர் தானே? டேய் நான் இப்ப வெள்ளை கருப்பு பத்தி நான் பேசவே இல்லடா, நீ தாண்டா அதை பத்தி பேசுற லூசு பையில. சரி போங்க டக்குன்னு. இப்ப சொல்லுவான் ஏதாவது ஒரு கடைய பாப்பான், அந்த கடையில நிப்பாட்டுங்க நான் சாப்பிடணும்னுவான் பைத்தக்காரன். நான் என்ன வாங்கி தரலாம், எங்கனாலும் கூட்டு போட்டோம். என்னது என்ன நீ தானே வாங்கி தர சொன்ன? என்ன சும்மா இது கூட பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். என்ன எப்படி பேசுறாங்க? அப்படிதான்டா பேசுவோம். எனக்கு ஒரு டவுட். சொல்லுப்பா. அந்த கடை ஒழுங்கா சாத்தலன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. ஏண்டா லூசு பையில ஒழுங்கா சாத்தாண்டா, ஒரு கதவு கூட நான் சாத்த மாட்டேன். இப்ப சாத்திடல. ஏண்டா உங்களுக்கு ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்களாடா? கதவு சாத்தவா? ஆமா கதை சத்தா சொல்லி தருவாங்க. என்னடா நீங்க அரிசிமா கலாய்ங்க நம்மள கலாச்சிருக்கீங்க. நீ தான் இப்ப வந்து உன்னதான் கலைப்போம். சரி டக்குன்னு கடை கொடுங்க போவோம். கக்கா போ. கக்கா போவா? ஏன் உங்களுக்கு ஒழுங்கா பேசவே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் கக்கா போ இது போ அது போதும் பேசுறீங்க. நான் எப்ப அப்படி பேசுவேன்? கக்கா திக்கானுங்கற சாப்பிட்டாங்க தானே போவேன். சாப்பிட்ட போது போலாம், சாப்பிட போது போக முடியாது. சரியா? ஏன் சாப்பிட்டு முன்னாடி வந்தா நீ போக மாட்டியா? அவன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி போவா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போவா. கக்கா பத்தி பேசுறீங்க. சரி பாய மூடு. போடா பின்னாடி போடா. என்ன அம்மாலே அசிங்கமா பேசுறான் பாரு மாமன். ரப்பன்சல்ல ஏறின அசிங்கமா பேசினா இரிட்டேட்டிங் ஆயிடுவேன். இரிட்டேட்டிங் சொல்லணுமா என்ன சொல்லணும் அது எனக்கு தெரியல. அது இரிட்டேட்டிங் ஆயிடுவேன். இரிட்டேட் ஆயிடுவேன். இட்ஸ் ஓகே. இரிட்டேட் ஆயிடுவேன். பாட்டு போட சொல்றேன், போன் தரேன். ஏய் குடு. ஏன்னா லூசு மாதிரி பேசின்னு இருக்க. புடிங்க வைக்கலான்னு. எங்க வைக்கலான்னு தூக்கி வெளில போட்டுரு, புடிங்கலாம் வைக்காத. ஓ அப்படி வரீங்களா? அப்ப ஐபோனுக்கு தான. அப்படி வரல, நான் இப்படி போயின்னு இருக்கேன். மொக்கையா போறீங்கப்பா. இருக்குத்தனமா பேசுது. அவதாரு என்ன சொல்ல சொல்லு. பிரியாணி சாப்பிட போறோமா இப்போ? ஏண்டா கடைக்கு இருந்தா சொன்ன பிரியாணி காரன் இப்பதான் சொன்ன பிரியாணி தான் சாப்பிட போறோமா? அப்ப அது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டென்ட்ல சொல்லணும்ல. தப்பா பண்றீங்களேம்மா. பிரியாணி சாப்பிட போறோம் சொல்லு. சரி பேசுறா. அண்ணா தான் போறோமா? ஏண்டா பிரியாணினா தண்டர்பேட்லயே பாய் கடை இருக்குமேடா. அதனாலதான் அது இங்க நிப்பாட்டினாலதான் நாங்க போய் அண்ணா நகர் போயிட்டு அங்க ஒரு பிரியாணி கடை வைப்பாங்க. பிரியாணி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் போனா என்ன ஸ்டார்ட் பண்ண போற? என்ன குசு குசு பேசுறீங்க எனக்கு தெரியாம? ஏன் உனக்கு எல்லாமே சொல்லணுமா? நான் தானே கேக்குறேன். தெரியக்கூடாதா குசு குசுன்னு பேசுறோம். சரி நீ என்னதுக்கு இப்ப இதை நீ என்கிட்ட பேசுற? வீட்டுல இருக்கும்போது பேச மாட்டியா? பிரைவசியா பேசுறதுல பிரைவசியா வச்சுக்காசுமா. எப்பவுமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எனக்கு இப்ப சொல்லணும்னு தோணுச்சுனால நான் சொன்னேன். லூசு அவன் சின்ன பையன், அவன் முன்னாடி நீ இப்படி பேசுற, உனக்கு வெக்கமா இல்ல? சின்ன பையன். உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் எப்போ ஆச்சு? இருந்தாலும் நீ எங்களுக்கு சின்ன பையன் தான். ஓ அதுக்கு என்ன பிரச்சனை கத்துறீங்க? நான் கேட்கதானே செஞ்சேன், அவன் கேட்கவே இல்ல. ஏய் நான் சொல்றது உனக்கு புரியலையா? இப்ப நான் உன்கிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேக்குறது? இப்ப எதுக்கு கத்துறீங்க? நான் தான் கேட்டேன். உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் நான் கேக்குறது? லூசு மாதிரி பேசுறீங்க. இப்ப நீ பேசுனியா? அது என்னது? அது
என்ன சண்டை போடுறீங்க? டேய் நாங்க இப்ப பேசுறது உனக்கு சண்டையா இருக்காடா? நம்ம கத்துனா சண்டை தான் அது. ஏய் கத்துனா எந்த ஊர்ல தான் இருக்கீங்க? நீ அடிச்சாதான் சண்டை லூசு நீ. இப்ப அவன் என்ன கேட்டான்? என்ன குசு குசு பேசுறீங்க அப்படின்னு கேட்கலையா? நான் என்ன பேசுனேன்னு தெரியுமா என்ன அவனுக்கு? இப்போ கேட்டுச்சா அப்ப கேட்டுச்சா? கேட்கலையா? கேட்டனாலதான் அவன் இப்ப நம்மள கேட்டான். புரியுதா உனக்கு? நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? சொல்றது எதுக்கு என்ன பேச கத்துறீங்க? உன்னை யாரு கத்துனா? ஏன் தலை வலிக்குது. நைட்ல வேற கூட்டு வந்து இதை சாப்பிடு அதை சாப்பிடுங்க. அப்ப நீங்க சாப்பிட மாட்டீங்களா? நான் சாப்பிடாம போறேன். நீ இப்ப எதுக்கு என்ன கேட்டு? என்னால முடியல. என்னமோ நாங்களே கேட்டு போயிட்டு போறோம். நீங்க அப்ப சாப்பிடவே மாட்டீங்க. நீங்களும் சாப்பிடுவீங்க. இப்ப நீயா காசு தர போற? நான் தானே தர போறேன். என்னமோ நீ எத்தனை தர போறான்னு சொல்ற. எனக்கு தான் செலவு இது. சரி நான் என் காசுல சாப்பிட்டுறேன். உன் காசை சாப்பிட்டுருக்கேன்னா அதுவும் யாரு என்கிட்ட இருந்தா எடுத்திருப்ப. எங்க உங்ககிட்ட எடுப்பேன்? நீங்க தான் என் தெரிஞ்சு எடுப்பீங்க. மாத்தி சொல்லாதீங்க. சரி நான் என் காசுலயே சாப்பிட்டுக்கிறேன். உங்ககிட்ட காசு இருந்தா நீ எடுத்து சாப்பிடு போ. நான் பேசாம இங்க நான் இறக்கி விட்டுறேன். நீ வேணா போ, ஆட்டோல போ. நான் இறங்கணும். சரி என்ன நான் என்னத்துக்கு இறங்கணும்? நீ இறங்க முடியாது. நான் ஏன் இறங்கணும்? நீ இப்ப இறங்கணும்னு வச்சு உனக்கு எட்டி மச்சிரும். ஒழுங்கா இறங்கி போயிடு. எட்டி மிதிங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீட் பெல்ட் எல்லாம் இருக்குன்னு பாக்குறீங்க. இல்லைன்னா ஒரே மிதிதான். ஓ உனக்கு வந்து நாங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டா உனக்கு சந்தோஷம். அதானே நீ சொல்ல வர விஷயம்? இல்ல அவன் இப்போ அதான் சொல்ல வரா. எனக்கு இது என்ன எதுக்கு நிப்பாட்டுறீங்க? எதுக்கு நிப்பாட்டீங்கன்னா எனக்கு ஒன்னும் தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் 2 பேரும் இறங்கி பிரியாணி சாப்பிட போங்க போங்க. நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நான் அதுக்கு முன்னாடினா டிரைவரா நானு உங்க 2 பேருக்கு. எங்க போனாலும் அவனை கூட்டு வரும். அவரு எங்க போனாலும் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுங்களுக்கு டிரைவர் ஆக்கிறதுக்கு எனக்கு வேலையா இருக்குடா. நீங்க வெளில போறதா இது ஏஞ்சி கிளம்பி போகணும். இதுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும். நீ எதுன்னு போக வேண்டியதானே. என்ன எதுக்கு எழுப்பி தேவையில்லாம கூட்டு வந்து ஒழுங்கா சாப்பிட வச்சா பரவாயில்ல. என்ன டென்ஷன் ஆக்கின்னு இருக்க? டேய் நீ கொஞ்ச நேரம் கம்முனுறா. இப்ப எதுக்கு அவனை கத்திட்டு இருக்கீங்க? நான் இப்ப அவனை கத்தவே இல்ல. இப்ப அவன் வந்ததுதான் டென்ஷனா இருக்கு எனக்கு. எனக்கும் நீங்க பண்ணதான் டென்ஷனா இருக்கு. இப்ப என்ன பிரியாணி கிடைப்பா இல்ல வீட்டுக்கு போறீங்களா? எதுவுமே சொல்ல மாட்டேன். சும்மா கத்திட்டே இருக்கீங்க. நான் உன்னை அந்த இடத்துல இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். எங்க வரும்போது நீங்க வந்து ஆட்டோ புடிச்சு வாங்க போங்க. எனக்கு இப்ப பிரியாணி வேணும். பிரியாணி சாப்பிட்டு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. சரி கொஞ்ச வாய மூடு. வண்டி தான் ஓட்டுன்னு இருக்கேன். இந்த பக்கம் வண்டிலாம் வந்து இருக்குல்ல. பாட்டுன்னு கத்தினே இருக்கீங்க. எதுக்கு அப்ப கூப்பிட்டு வந்தீங்க? கத்துறதுக்கு தான். லூசே நீ தான் கூப்பிட்டு வந்த. கூப்பிட்டு வந்து இப்ப என்னதான் கிறுக்குத்தனமா அப்படியே டென்ஷன் ஆக்குற நீ என்ன? நான் பிரியாணி கடைக்கு தான் வருவேன். இப்பதானே நான் கூட்டு போனாங்க. அப்ப எதுக்கு நைட் நான் கிளம்பி லூஸ் மாதிரி வந்துட்டு இருக்கேன்? எனக்கு பிரியாணி வர வரைக்கும் நான் சண்டை போட்டுதான் இருப்பேன். சொல்லிடு. யாரா சும்மா ஆர்னஸ்ன்னு இருக்கான். இது ஒரு கிறுக்குன்னா அது அதுக்கு மேல கிறுக்கா இருக்குங்க. யாருக்கு இருக்கு? உன்னதான். நீங்க தான். நீ பேசாம இருந்தா ஏனா இல்லடா எனக்கு டென்ஷன் ஆகாதடா. கொஞ்சம் கம்முனு போறாங்க. அதான் சொல்றேன். நான் கத்தவே இல்லடா. கம்முனுறா நீ. நான் டென்ஷன் ஆகு. நீ தான் ஏத்தி விடுற. நல்லா தெரியுது. அதுல இப்ப நான் கம்மி இருந்தேன்ல. இப்ப ஒண்ணு கம்மி ஆக்கிறாங்க. இப்ப அவங்க ஜாலியா போட்டு இருக்கிறா. பிளான் தெரியாது. வர டென்ஷனுக்கு சப்பு சுப்புன்னு வைக்க போறேன். அப்பதான் அவங்க கரெக்டா இருக்கும். எனக்கு என்ன பயமா? இரு வண்டி நிப்பாட்டிட்டு வைக்கிறேன். நானும் வைப்பேன். எங்க கையெத்த அந்த இடத்துலயா? இருடா அப்புறம் கூட்டு வந்துட்டு பிரியாணி வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத கூட்டு வந்துட்டுல பிரியாணி குத்துடலாம் வாங்கி. என்னது நாளைக்கு வாங்கி தரேன் சொல்லிட்டேன். ஓகே இவ்வளவு தூரம் கூட்டு வந்தவனுக்கு 100 ரூபா பிரியாணி வாங்கி தர தெரியாதா? வாய மூடு. உங்க காசுல வாங்கல தெரிஞ்சுக்கோங்க. சும்மா லூசு மாதிரி பேசுது பைத்தியம். ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு நீ எப்படி திட்டுது பாரு. என்ன சமாதான பத்திரியாடா நீ வந்து? அப்பதே சொன்னேன் நான் பேச நீங்க டென்ஷன் ஆறீங்க. நீங்க ஒரு போங்க சார். பிரியாணி வேணும் சாப்பிட ஆனா மர உனக்கு நான் வாங்கி தரேன்டா. அப்ப நான் வாங்கி கொடுத்தா நான் நீ சாப்பிட மாட்டேன். அவங்க வேற சொன்னா மட்டும் நீ சாப்பிடாம இருக்க. ஐயோ அப்படி இல்ல. நான் சொல்ல நீ சண்டை தான் போடுறீங்க. அப்பப்ப நீங்க தயவு செஞ்சு போகணுமா? இப்ப நான் இறங்கி நான் போனேன்.
சரி நான் அந்த ஓரமா நிப்பாட்டுறேன். அதான் அப்பதான் வீட்டுக்கு போதா சொன்னேன். டேய் நீ என்னடா நீ இப்படின்ற அப்படின்ற என்னடா கடுப்பேத்தி நிக்கியாடா? நிப்பாட்டுங்க. வண்டி வண்டி நிப்பாட்ட போடா. நீ எங்க போற? இப்போ ஓரா பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா நாங்க உட்காந்துட்டாங்க. போய் அங்க போய் உட்கார போறியா? போ உட்காரு போ. சும்மா பிராங்க் பண்ணோம். ஆமா எப்பதான் நீ என்ன எங்களை பண்ற, இன்னொருத்தர நான் உன்னை பண்ணோம். எப்படி இருந்துச்சு? உங்கள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. டென்ஷன் ஆயிடுச்சுனா ஒரு செகண்ட். ஐயோ பிரியாணி கிடைக்காம போயிடுச்சு. ஐயோ பிரியாணி கிடைக்காம போயிடுச்சு. நான் டென்ஷன் ஆனா அதை நினைக்கவே இல்லைண்ணா. நீங்க சண்டை போட்டதா ஐயோ என் தலை வலிச்சு தெரியுமா ஒரு செகண்ட். நாங்க எப்போ எவ்வளவு சண்டை போட்டோம். இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆயிடுச்சு. நீ உனக்கே டவுட் வந்திருக்க வேணாம். என் தப்புதான் இங்க யோசிக்கிறேன் நான் அவ்வளவா. ஐயோ பிரியாணிலே சத்தியமா இல்லடா. நீங்க ஒரு அடிக்கலாம் போயிட்டீங்க. அதனாலதான் சரி கப்பல் வீட்டுக்கே போக நான் சொன்னேன். நான் வீட்டுக்கு போறேன். பாய் பாய். சரி வாங்க நம்ம பிரியாணி சாப்பிட போலாம். வாங்க கடை மூடிட போறோம். வாங்கி தெரியல இல்லையா பிரியாணி? நீதான் வேணாம் சொன்னியே. இவன் வேணாம்னு சொன்ன. வீட்டுக்கே போலாம். நான் மட்டும் பிரியாணி கேட்டேன். உனக்கு பிரியாணி வேணுமா? நீதான் வாங்கி தர. அப்போ நான் வாங்கி தர சொல்லும்போது வேணாம் சொன்னல. இப்ப நீதான் வாங்கி தரணும். பாய் பாய். அல்பா கார் ஓட்ட போறா. பாய் பாய். ஓகே. இப்போ ஒரு நேரம் பண்ணல கார் ஓட்ட போறா. நிஜமாலே அடி வாங்குவீங்க.